ஓய்வுக்காக காட்டுக்குச் சென்ற பொழுது தனது செல்ல நாயையும் அழைத்து போனார் ஒரு அரசர். அவர் வேட்டையில் மும்முரமாக இருக்க, அங்குமிங்குமாக பாய்ந்து பாய்ந்து காட்டின் வண்ணத்துப் பூச்சிகளை துரத்திக் கொண்டிருந்தது நாய். பல நிமிடங்களுக்குப் பிறகுதான் வழியை தவறிவிட்டு விட்டதை உணர்ந்தது. அப்பொழுது சற்று தூரத்தில் புலி ஒன்று வருவதைக் கண்டது நாய். அது தன்னை வேட்டையாடத்தான் வருகிறது என்பதையும் உணர்ந்தது. தப்பிப்பது எப்படி என்று எண்ணிய போது எதிரில் சில எலும்பு துண்டுகளை கண்டது. சட்டென ஒரு காரியம் செய்தது அந்த நாய். புலிக்கு முதுகு காட்டிய வண்ணம் எலும்பு துண்டுகளின் முன் அமர்ந்து புலி அருகில் வந்தவுடன், ஆஹா, புலியின் மாமிசம் எவ்வளவு சுவை! இன்னும் ஒரு புலி கிடைத்தால் நன்றாக இருக்குமே என்று நாக்கை சுழற்றபடியே கூறியது. அதனை கேட்ட புலிக்கு பயம் வந்தது. நல்ல வேளை, இந்த மிருகத்திடமிருந்து தப்பினோம் என்று எண்ணி மெதுவாக பதுங்கி பின்வாங்கியது. இந்த சம்பவத்தை மரத்தின் மேல் அமர்ந்து கவனித்துக் கொண்டிருந்த குரங்கு ஒன்று நாயை காட்டிக் கொடுப்பதன் மூலம் புலியிடமிருந்து தனக்கு பாதுகாப்பு தேடிக் கொள்ளலாம் என்று எண்ணி புலி சென்ற திசையை நோக்கி விரைந்தது. அதனை பார்த்த நாய் ஏதோ விவகாரமாக போகிறது என்பதை உணர்ந்து கொண்டது. குரங்கு புலியிடம் நாயின் தந்திரத்தை கூறியதும், கோபம் கொண்ட புலி, என்னுடன் வந்து அந்த நாய் என்ன பாடுபடப் போகிறது என்பதை பார் என்று உருமிவிட்டு குரங்கினை தன் முதுகில் ஏற்றிக்கொண்டு நாய் இருந்த இடம் நோக்கி விரைந்தது. குரங்கும் புலியும் சேர்ந்து வருவதை கண்ட நாய் பழைய இடத்தில் அமர்ந்தபடியே அவற்றை பார்க்காதது போல பாசாங்கம் செய்து, இன்னொரு புலியை கொண்டு வருவதாக சொன்ன குரங்கை இன்னும் காணோமே என்றது சத்தமாக. உடனே புலி குரங்கை கீழே தள்ளிவிட்டு ஒரே ஓட்டமாக ஓடியது.